ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் உங்களுக்கு விளையாடி காட்ட போகிறேன். ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறேன். அதாவது இது ஒரு ஜாம்பி கேம் தான். ஒரு ஸ்கூலுக்குள்ளே நம்மளை விட்டுருவாங்க. அந்த இடத்துல நம்ம ஜாம்பிஸ் கூடலாம் சண்டை போடணும். நம்ம பயங்கரமாக சண்டை போட போகிறோம். மொத்தமாக நமக்கு 5 ஆயுதம் தராங்கங்க. ஒன்று வெறும் கையில் சண்டை போடணும், இன்னொன்று ஒரு சாதாரண கன்னை வச்சு சண்டை போடணும், இன்னொன்று அம்பு மாதிரி ஷூட் பண்ணலாம், இன்னொன்று ரொம்ப லாங்கில் இருக்கிறத ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸ்னைப்பர் கன்னு சொல்லுவாங்க, அந்த கன்னை வச்சு சண்டை போடலாம். இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 5 விஷயத்தை வச்சு நம்ம சண்டை போடலாம். அது பாருங்க, வருது பாருங்க, ஒரு குட்டி பேய்ங்க இதெல்லாம். அதாவது ஸ்கூலில் நம்ம இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு தெரில, இப்போ ஸ்கூலில் நம்ம 10வது படிக்கிற பையன் மாதிரி, மற்றவங்களாம் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க மாதிரி, அவங்க உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் பரவி இருக்குது. அதனால் அவங்க ஜாம்பியாக மாறி இருக்காங்க. அவங்கள ஷூட் பண்ணி காலி பண்ணுறது தான் நம்ம வேலை. ஆக்சுவலாக இந்த நாட்டோட கவர்மெண்ட்டு, அதாவது இந்த நாட்டு கவர்மெண்ட் இருக்காங்களே, மேலேருந்து ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள். மேலேருந்து புல்லட் வர்றது தெரியுதா? அவங்க ஒரு சைடு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பசங்களான நம்மளும் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆல் ஆஃப் அஸ் இந்த 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 படம் கூட சூப்பராக இருக்கும். படம் இல்லை, சீரீஸு. இந்த சீரீஸ் கூட நல்லாயிருக்கும். அப்பா அதை பாருங்க, துரத்திட்டு வராங்க பாருங்க, வெறித்தனமா. வாங்கு வாங்கு வாங்கு. அப்பா நிறைய பேர் வராங்க இங்கே. நம்மளை மாதிரியே நிறைய பிளேயர்ஸும் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா. அங்கே ஒருத்தன் பிளேயர் தான், அவன் பயங்கரமாக சண்டை போடுறான் பாருங்க. அந்த ஜாம்பீஸை நிறையா கடிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே இன்ஃபெக்டட் ஆகிடுவோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஜாம்பீஸாக மாறிடுவோம். அதனால் ஜாம்பீஸை கடிக்கவே விடக்கூடாது. இப்போ என் எழுத்து பாருங்கள், ஃபுல்லாக காட்டுதா? அதாவது ஒன்று ரெட் கலரில் காட்டுது பாருங்கள், என் தலைக்கு மேலே ரெட் கலரில் ஃபுல்லாக காட்டுது பார்த்தீங்களா, அதான் எழுத்து. அது குறையாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா நம்மளும் அவங்கள மாதிரி மாறிடும். இது பாருங்க, நிறைய சின்ன சின்ன ஜாம்பீஸுங்க தாங்க இருக்காங்க. வாங்கு வாங்கு வாங்கு. இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஷூட் பண்ணால் ஒரே வாட்டியில் செத்துடுறாங்க. அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணால் நிறைய வாட்டி ஷூட் பண்ணணும், ஆனால் இதை வச்சு ஷூட் பண்ணால் ஒரே வாட்டியில் ஷூட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ரெசிடென்ட் ஈவிலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில, ரெசிடென்ட் ஈவிலில் ஒரு கன்னை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்னை பொறுத்த வரைக்கும் ரெட் கலரில் ஒரு லேசர் லைட் வரும், அது மூலியமாக ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கன்று கூட இதில் தந்துருக்காங்க. நான் அந்த கன்னும் நடுவில் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. குட்டி குட்டி பேய்ங்க துரத்திட்டு வருது பாருங்க. ஐயோ, இன்னும் இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க. ஐயோ, எங்கெங்கேருந்தோ வராங்கங்க. இன்னும் ஷூட் பண்ணுறேன். இந்த பாருங்க, என் எழுத்து குறையுதுங்க, கடிக்கிறாங்கங்க என்ன. அச்சோ, கடிக்கிறாங்க கடிக்கிறாங்க கடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, இவனுங்க கிட்ட மாட்டினா அவ்வளோதான், நம்மளும் ஜாம்பியாக மாறிடும். இதை பாருங்கள், லேசர் லைட்டு பார்த்தீங்களா, நான் சொன்னல லேசர் லைட்டு. இப்போ லேசர் லைட்டில் தான் ஷூட் பண்ணுறேன். வாங்கு 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 வாங்கு. அவன் பிளேயருங்க. நிறைய பேர் லேசர் லைட் தாங்க ஷூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நம்மளை மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் பாருங்கள், லேசர் லைட் தான் ஷூட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு போல் இந்த கன்று. அங்கே பாருங்கள், சில ஜாம்பிங்க எகிரி குதிச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. ஜாம்பியாக மனுஷனாக தெரில, அங்கே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாங்கு குட்டி பை வாங்க. துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இவன். ஐயோப்பா, கிளாஸ் ரூமில் இது ஒரு ஸ்கூலு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்கூல் தான். நீங்கள் ஸ்கூல்னால் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் ரூம்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் போகலாம். நான் உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ்க்கெலாம் போய் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம கிரவுண்டில் இருக்கோம். கிரவுண்டில் தான் நிறையா ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுட்ருக்கோம். ஒரு ஸ்னைப்பர் கன்று இருக்கிறதா சொன்னேன் பார்த்தீங்களா, லாங்கில் இருக்கவங்கள குறி பார்த்து ஷூட் பண்ணலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த கன்று. ஆனால் இதில் குறி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் கரெக்டாக எய்ம் பண்ணிலாம் ஷூட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இது பாருங்க, ஒருத்தரை எய்ம் பண்ணுறதுக்குள்ளேயே அவனுங்க பக்கத்தில் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் பிரச்சனை. ரொம்ப லாங்கிலேருந்து இது ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சாதாரண கன்னை வச்சு ஷூட் பண்ணுறது தான் நல்லது. இது பாருங்கள், குறியாக வைக்க முடியல பாருங்கள். குறி வைக்கிறதுக்குள்ளே அவன் என்னை கடிச்சிருவான், தொண்டையிலேயே கடிச்சிருவாங்க. நம்ம ஜாம்பியாக மாறிடுவோம். அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், சாதா கன்னுக்கே போயிடலாம். லேசர் கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம். வாங்கு வாங்கு. லேசர் கன்னை வச்சு ஷூட் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. அழகாக குறி வைக்குதா, டக்கு டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணிடலாம். பா, இவனுங்க எல்லாரையும் கவர்மெண்ட்டுக்காக நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்க தான் செய்கிறோம், பட் நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் கவர்மெண்ட்டுக்காக. பா பாருங்க, படிக்கட்டு. இதோ ஸ்கூல் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதாங்க ஸ்கூலு. இதுக்குள்ளே நம்ம போனால் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும். கிளாஸ் ரூமில் இப்போ டீச்சர்ஸு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம சும்மா போனோன்னா போகலாம். இருங்க உங்களுக்கு போய் காட்டுறேன். இது பாருங்க, அங்கே யாரும் நின்றுட்டுருக்காங்க. பிளேயராக என்னன்னு தெரியல. அவன் பிளேயர் தான் போலங்க, நான் ஜாம்பி நினச்சிட்டேங்க. ஜாம்பின்னு நீ ஜாம்பியாக மனுஷனாடா. இங்கே ஒருத்தன் இது பிளேயருங்க. ஏதோ ஒரு பொண்ணு ஷூட் பண்ணிகிட்ருக்குங்க.
நிறைய பேர் பார்த்தீங்களா இந்த லேசர் கன்னை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து ஸ்னைப்பரை யூஸ் பண்ணலாங்க. ஸ்னைப்பர் வாங்க வாங்க, கரெக்டாக காலில் சொல்லலாமா? ஐயோ படலங்க, ஐயோ படலையே 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 படலையே. ஒரு குட்டி பேய் வருது, அதை ஷூட் பண்ண முடியுதா பார்ப்போமா? என்னங்க புரிய வைக்க முடியலங்க, கஷ்டம். ஒரு குட்டி பேயை ஷூட் பண்ணிட்டாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு. இது வந்து குறி வந்து ரொம்ப வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இது பாருங்க, ஐயோ ஐயோ ஷூட் பண்ணிடு. ஐயோ ஷூட் பண்ணிட்டேங்க அவன் மேலே. அவன் இன்ஃபெக்டடுங்க. அவன் மனுஷன்தான், நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான், ஆனால் இப்போ இன்ஃபெக்டடாக இருக்கான். அவனை காலி பண்ணிட்டேங்க. அவன் நம்மளை மாதிரி ஒரு பிளேயர் தாங்க, ஆனால் அவன் வந்து கொஞ்சம் அந்த ஜாம்பி கடி வாங்கிட்டான். அதனால் கொஞ்ச நேரத்தில் அவனுமே ஜாம்பியாக மாறிடுவான். அந்த மாதிரி இன்ஃபெக்டடாக இருக்கவங்கள நம்ம விடக்கூடாது, காலி பண்ணிடணும். ஏன்னா அவங்களால பிரச்சனை தான், அவங்க கதையை முடிச்சிடணும். சாக வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரிலங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு போய் அவனுங்களை மொத்தமாக முடிச்சிடலாம். எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. இது பாருங்க, ஒரு பிளேயரை துரத்திட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம போய் அந்த பிளேயரை காப்பாற்றுவோம். என்னதான் இருந்தாலும் நம்மளை மாதிரி அவனும் மனுஷன், காப்பாற்றணும். இது பாருங்க, குட்டி பேயெல்லாம் துரத்துதுங்க. ஐயோ ஏய் துரத்தாதீங்கடா, நிறுத்துங்கடா. வா 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 வா. ஐயோ ஒரு பொண்ணை துரத்துதுங்க. அந்த பொண்ணு ஷூட்டும் பண்ண மாட்டேங்குது. ஷூட் பண்ணுது அந்த பொண்ணு. இவ்வளோ நேரம் ஓடின பொண்ணு பட்டுன்னு ஷூட் பண்ணுது பார்த்தீங்களா? அது பார்த்துக்கும். இதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்துக்கு போவோம். இவனுங்க எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரிலங்க. திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அழிச்சாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இவனுங்களெல்லாம் அழிச்சா கேம் முடிஞ்சிடும், நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சேன். எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணாலும் பாருங்கள், திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேரை நான் ஷூட் பண்ணுறேன், ஆனாலும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு பாஸ் மாதிரி இருப்பாங்கங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸுங்க கிட்ட வந்து நிறையா பாயிண்ட்லாம் நமக்கு கிடைக்கும், நிறைய காசெல்லாம் கிடைக்கும். அந்த பாஸுங்க வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த பாஸுங்களை கண்டுபிடிச்சா நம்ம இது பாருங்க, மேலேருந்து ஷூட் பண்ணுறாங்க. என்னால் மேலே போக முடியலங்க. இது பாருங்க, மேலேருந்து ஷூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு எப்படி போகிறாங்கன்னு தெரில. ஐயோ இது பாருங்க, ஐயோ மேலே போகலான்னு ட்ரை பண்ணால் ஜாம்பிஸ் நம்மளை கடிக்கிறதுக்கு வருதுங்க. இது இந்த கிட்ட உஷாராக இருக்கணும். இது பாருங்க, பவர் வேறு எனக்கு குறைஞ்சிருச்சுங்க. அவனுங்க மேலேருந்து ஷூட் பண்ணுறாங்க, என்னால் போக முடியலங்க, இடிக்குதுங்க தலை. அவனுங்க எப்படி மேலே போனாங்க? கிளாஸ் ரூம் வழியாக போயிருப்பாங்களோ? இருங்க, படிக்கட்டு இருக்கா பார்ப்போம். படிக்கட்டு அதோ இருக்கு. ஏறலாமா? என்னங்க எத்தனை ஃப்ளோருங்க இருக்குது? போய்கிட்டே இருக்கு. வெளியிருந்து பார்த்தா கம்மியாக தெரிஞ்சது. இத்தனை ஃப்ளோர் இருக்குது. ஐயோ ஒருத்தன் நம்மளை துரத்திட்டு வந்துட்டாங்க இங்கே. ஐயோ இங்கே அவன் துரத்தலையா? சரி கிளாஸ் ரூம்குள்ளே போகலாமா? இதாங்க கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது? என்ன 5 பேர் 10 பேர் தான் உட்கார முடியும் போல், சின்ன கிளாஸ் ரூமாக இருக்குது. ஐயோ ஜாம்பி துரத்திட்டு வராங்க. ஐயோ நம்ம மேலே வந்தது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல். இது பாருங்க, ஏறி வந்துட்டேங்க. ஐயோ கீழே போயிடலாங்க. நம்ம அவங்க ஷூட் பண்ண இடத்துக்கு போகலான்னு நினச்சேன், அந்த இடத்துக்கு போகவே முடியலையே. அவனுங்க எப்படி போனாங்கன்னு தெரில. ஐயோ கீழ் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க திரும்பி. பரவாயில்ல, இப்போ நம்மளுக்கு லைஃப் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இன்ஃபெக்டட் ஆக மாட்டோம். நம்ம ஷூட் பண்ணி தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. ஐயோ ஒருத்தனை காலி பண்ணியாச்சா? நம்ம இது வரைக்கும் எத்தனை பேருங்க கொலை பண்ணியிருப்போம்? கொஞ்சம் தோராயமாக சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நம்ம எத்தனை பேரை தெரியுமா இது வரைக்கும் கொலை பண்ணியிருக்கோம்? 59 பேரை கொலை பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாஸை கொலை பண்ணியிருக்கோமா? பாஸை எப்போ கொலை பண்ணோம் கவனிச்ச மாதிரியே தெரியல. ஆனால் இது வரைக்கும் 59 பேரை கொலை பண்ணியிருக்கோம். அங்கே காட்டுது பார்த்தீங்களா? இது பாருங்க, ஜாம்பி கில்டு 59. ஜாஸ்தியாக கொண்ட மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, ஏறுதுங்க, கரெக்டாக ஏறுதுங்க. 60 ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தனை ஷூட் பண்ணி காலி பண்ணல, 60 ஆயிடுச்சு. கரெக்டாக தான் ஏற்றுறீங்க. ஆனால் நிறைய பேரை ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. வெறும் 60 பேர் தான் ஷூட் பண்ணியிருக்கேண்ணா. ஐயோ ஒருத்தன் தோத்திரம் பாருங்க. இப்போ மட்டுமே ஒரு 5 பேரை ஷூட் பண்ணியிருப்பேன், ஆனால் 1 தான் ஏறி இருக்குங்க. 61 ஆயிருக்கு. நான் இவன் தாங்க பாஸு. பாருங்க எவ்வளோ நேரம் பாஸுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவன் தலையில் பாஸுன்னு போட்டிருக்கு பாருங்க. அவனை மாதிரி ஆளுங்களை ஷூட் பண்ணால் நமக்கு நிறையா பாயிண்ட்டு கிடைக்கும், நிறைய காசெல்லாம் கிடைக்குங்க. அவனை மாதிரி ஆளுங்களை தான் நம்ம காலி பண்ணோம். இங்கே யாருங்க இவன்? நம்மளை மாதிரி பிளேயருங்க. ஐயோ ஒருத்தன் பாஸ் என்ன தாங்க துரத்திட்டு வரான். ஐயோ இது பாருங்க பாஸ். இவனை ஷூட் பண்ணால் செம்மையாக கிடைக்குங்க. வாடா இப்போ வாடா வச்சுக்கிறேன் ஒன்று. வாடா. ஐயோ அடிக்கிறாங்க. அவன் அடித்தா ஹெல்த்து பயங்கரமாக குறையுதுங்க. பாஸ் அடித்தா, இந்த சின்ன பசங்க அடித்தாலாம் ஹெல்த்து குறையாது, பாஸ் அடித்தா ஹெல்த்து குறையுது. ஐயோ துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன. வாங்கடா.
எவ்வளோ புல்லட்டால் ஷூட் பண்ணுறேன், தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. ஐயோ ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேங்க. ஐயோ துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த பாஸு. ஏய் இருங்கடா, என்னை முதல்ல ஒரு இடத்துல நிற்க விடுங்கடா. ஐயோ பாஸ் வேற ஒருத்தன் பாருங்க. நான் பாஸ் கதையை முடிக்க போகும்போது பக்கத்தில் வந்துட்டாங்க அவன். நான் தான்டா முடிப்பேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிளேயர்ஸு பார்த்தீங்களா, நான் காலி பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ போய் அவனுங்க கூட வராங்க, பாயிண்ட்டு கிடச்சா அவனுங்க எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. ஐயோ பாஸ் கதையை முடிக்கணும். ஐயோ பாஸ் என்ன வேறு பக்கம் போகிறாரு இப்போ. ஏன் பக்கம் வாடா, எனக்கு தான்டா உன்னை சாவடிச்சு பாயிண்ட்டு கிடைக்கணும். இன்னொருத்தனுக்கு பாயிண்ட்டை விட்டு தர மாட்டேன். ஐயோ வந்துட்டாங்க, திரும்பி என்கிட்ட வந்துட்டாங்க. வா ஓடுறானே, வேற எங்கேயோ ஓடுறாங்க. அந்த பாஸுக்கு தான் எல்லா பிளேயரும் எய்ம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. அவனை சாகடிச்சா நிறைய பாயிண்ட் கிடைக்குங்க, அதுக்கு தாங்க ட்ரை பண்ணுறாங்க. பாஸ் விழுந்துட்டான், நிறைய காசு இருக்குது. இது பாருங்க, அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது பாருங்க. இருங்க நான் எடுக்கிறேன் கொஞ்சம் காசு. கொஞ்சம் காசு எடுத்துட்டேங்க. ஐயோ எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க, நிறைய காசு வச்சுருக்காங்க. அப்பா ஐயோ எடுக்கலான்னு பார்த்தா ஆளுங்க வராங்களே பாருங்க. நான் தள்ளி வந்த கேப்பில் மற்றவங்க காசு எடுக்கிறீங்க பாருங்க. இது பாருங்க. நான் தாண்டா நிறைய அடித்தேன், எனக்கு தாண்டா காசு வேணும், எனக்கு கொஞ்சம் காசு தாங்கடா. ஒரு பொண்ணு காசு எடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஐயோ ஒரு பொண்ணு காசு எடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம காசு எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் ஜாம்பிஸ் நம்மளை கடிக்க வருது. ஹெல்த்து பார்த்தீங்களா எவ்வளோ வீக் ஆயிடுச்சு நம்ம ஹெல்த்து. கொஞ்ச நேரம் நம்ம உஷாராக இருக்கணுங்க, இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் உஷாராக இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் வந்து யார்கிட்டையும் கடி வாங்காமல் உஷாராக இருக்கணும். காசு எடுக்கலான்னு பார்த்தா எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பாஸுக்கிட்ட காசே இல்லை, அவர் காலி ஆகிட்டார். ஹெல்த்து வந்து நம்ம கொஞ்ச நேரம் கடி வாங்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஏறும். ஹெல்த்து ஏறிடுச்சுன்னா நம்ம திரும்ப எல்லாருக்கிட்டையும் சண்டைலாம் போடலாம். ஹெல்த்து கம்மியாக இருக்கும் போது கொஞ்சம் உஷாராக வந்து அடி வாங்காமல் தப்பிக்கிறது தான் நல்லது, இல்லைனா கதையை முடிச்சிருவாங்க. பாருங்க அங்கே பாருங்க, அது என்ன அந்த இடத்துல அந்த ஒரு பொண்ணை துரத்திட்டு போதுங்க இந்த ஜாம்பிஸ்லாம். இருங்க காப்பாற்றுவோம் அந்த பொண்ணை. அதுவே பயங்கரமாக ஷூட் பண்ணுது, நம்மளாம் ஹெல்ப் பண்ணுவோம். அங்கே ஒருத்தன் ஷூட் பண்ணுறாங்க. மொத்தம் ஒரு 6-7 பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஒரு 6-7 பிளேயர்ஸ் தாங்க இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த செவத்தில் எகிரி குதிக்கிறதுக்கு நிறையா ஜாம்பிஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மேலே ஏறி நின்றுட்டுருக்காங்க பாருங்க, பல்காக இருக்காங்க. இஷ்டத்துக்கு இங்கேருந்து ஷூட் பண்ணலாம். அதை பாருங்க. ஐயோ ஒருத்தன் குட்டியாக ஒருத்தன் துரத்திட்டு வராங்க. ஐயோ வாங்க, அந்த இடத்துல பல்காக இருக்காங்க, அவனுங்களை ஷூட் பண்ணலாமா? வாங்குறாங்க. ஐயோ ஒருத்தன் என்ன சாவுற நிலமையில இருக்கான். அப்பா நம்ம ஷூட் பண்ணலாம், செத்து போயிட்டாங்க. ஒரு பாஸை சாவடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாஸ் மாட்டினா நல்லா இருக்கும்ங்க. நான் ஒரு பாஸை 2வது பாஸை நான் தான் சாவடித்தேன், ஆனால் அதுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா நடுவில் நிறைய பேர் வந்துட்டாங்க, அவனுங்க சாவடித்த கணக்கில் வந்துருச்சு. நான் தான் நிறையா ஷூட் பண்ணேன், வேஸ்ட் ஆயிடுச்சுங்க ஷூட் பண்ணதெல்லாம். அதான் நம்ம கையால் அவனுங்க சாவணும். பவரை நம்ம கஷ்டப்பட்டு குறைச்சோம், வேற ஒருத்தன் அழகாக காலி பண்ணி அந்த பவர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். நம்மக்கிட்ட ஒரு பாஸ் மாட்டாமையா போவான், அந்த பாஸை நம்ம காலி பண்ணி பாயிண்ட்டை ஏற்றிடலாம். இது என்னங்க இது, அவனுங்க மேலே மட்டும் எனக்கு போக தெரிலங்க. அவனுங்க எப்படி மேலே போனாங்கன்னு தெரில. ஒரு வேளை ஐயோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் பாருங்க. மேலே மட்டும் போக முடியலங்க. எப்படி அவனுங்க 2 பேர் மேலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஜாம்பிஸ் வரவே வராது, நம்ம ஈஸியாக ஷூட் பண்ணி விளையாடிட்டுருக்கலாம். இங்கே என்ன ஒரு பொண்ணு அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஓடிடுச்சுங்க அந்த பொண்ணு. அது ஜாம்பி தான் போலங்க, பொண்ணு இல்லைங்க ஜாம்பிங்க. அது இன்ஃபெக்டடாக இருக்கா? ஏன் அந்த பொண்ணு அப்படி இருக்கு, இன்ஃபெக்டடாக இருக்குது போலங்க. அந்த பொண்ணோட கதை முடிஞ்சிருச்சு, காலி ஆயிடுச்சு போல். மேலே வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணோன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர்லேருந்து அவனுங்க ஷூட் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது சும்மா கேமுக்கு தான், அவனுங்க ஷூட் பண்ணுறது யார் மேலேயும் படாது, நம்ம ஷூட் பண்ணுறது தான் ஆளுங்க மேலே படும். அங்கே எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறேன். எப்படி போகிறதுனே தெரிலங்க. ஒருவேளை அந்த கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் அந்த ரூம் வழியாக வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் போன வாட்டி 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோருக்குலாம் போயிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வழியாக தான் வரணும். இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏற பார்க்குறேன், அது முடியாது, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து தான் வரணும் போல். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வழியாக போய் அந்த இடத்துக்கு வர முடியுதான்னு தான் பார்க்க போகிறோம். சரியா,
நம்ம வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாம்பீஸும் துரத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இல்லைனா இந்த இடத்துல எவனும் வரமாட்டாங்க. இது பாருங்க, சாதாரணமாக பார்க்கும்போது யாருமே இல்லைல்ல, நம்ம வரோன்னு தெரிஞ்சால் மட்டும் வந்துடுவாங்க. ஐயோ, இந்த கிளாஸ் ரூம் போகக்கூடாது, நடுவில் இருக்க கிளாஸ் ரூமுக்கு போகணும். அப்போ தான் ஜம்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இருங்க, நடுவில் இருக்க கிளாஸ் ரூமுக்கு போகலாம். நம்ம முனையில் இருக்க கிளாஸ் ரூம் வந்துட்டோம். இருங்க, நடுவில் இருக்க கிளாஸ் ரூமு எங்கே அந்த அந்த திண்டு வருதோ அந்த இடத்துக்கு போனோங்க. ஏங்க இங்கே தாங்க திண்டு இருக்குது. 2 பேர் நிற்கிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனுங்க இங்கே தான் இருக்காங்க. ஐயோ, அவனுங்க தெரியுறாங்க, ஆனால் என்னால் ஜம்ப் பண்ண முடியலையாங்க அந்த இடத்துக்கு. அவனுங்க எப்படி போனாங்க? பக்கத்து கிளாஸ் ரூமா? ஐயோ, பக்கத்து கிளாஸ் ரூமுக்கும் போயிட்டோம், அவனுங்க இடத்துக்கு வர முடியல. அவனுங்க இடத்துக்கு எப்படிங்க போகிறது? அவனுங்க எப்படி மேலே போனாங்க? நம்மளால் ஏன் போக முடியல? ஒன்றுமே தெரிலங்க. அவனுங்க எப்படியோ மேலே போயிட்டாங்க, நம்மளால் போக முடியலங்க. அங்கே போனால் அந்த ஸ்னைப்பர் கன்னெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாங்க. ஸ்னைப்பர் கன்னிலேருந்து பொறுமையாக நம்ம ஷூட் பண்ணலாம். நமக்கு போக தெரில அங்கே. அது எப்படி போகிறதுன்னு இந்த கேமை இதுக்கு முன்னாடி விளையாண்ட யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்கள். இது பாருங்கள், ஒரு ஜாம்பி போயிட்டுருக்கான் பாருங்க, குட்டி ஜாம்பி. வாங்க வாங்க வாங்க. குட்டி ஜாம்பிஸ், நிறைய குட்டி ஜாம்பிஸ் தான் இருக்காங்க பெரிய ஜாம்பிஸை விட. ஐயோ, பாஸுங்க, பாஸ் போனால் பார்த்தீங்களா, அந்த பாஸை தான் எல்லாருமே காலி பண்ணுவாங்க. அது பாருங்கள், பாஸ் ஒருத்தன் ஓடிட்டுருக்கான் பாருங்கள். இப்போ எல்லா பிளேயர்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க பாருங்கள். ஏன்னா எல்லாருமே பாஸை கொள்றதுக்கு தான் விரும்புவாங்க. பாயிண்ட்டு நிறையா கிடைக்குங்க. இது பாருங்கள், பாஸை சுற்று போட்டு அடிக்கிறோம் பாருங்கள். விளையாடுற எல்லா பேருமே பாஸை தான் காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பாஸை துரத்துறீங்க பாருங்கள். தான் இவனை காலி பண்ணால் நிறைய பாயிண்ட்டு கிடைக்குங்க. இது பாருங்கள், இன்னும் பாஸு குட்டி ஆகிட்டான். இவன் குட்டி பாஸ் போல். இவனை காலி பண்ணால் நிறையா காசு கிடைக்கும். இருங்க, காலி பண்ணலாம். நான் நிறைய ஷூட் பண்ணுறேங்க. பார்ப்போம். ஐயோ, என்ன அடிக்கிறதுக்கு வரானே. ஐயோ, என்ன அடிக்கிறதுக்கு வராங்க. ஐயோ, பள்ளத்தில் விழுந்துட்டேன். அந்த பாஸு இப்போ 2 பேர் தான் அந்த பாஸை இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ, காசு கிடச்சிருச்சுங்க. காசு எடுத்துக்கணும், காசு எல்லாத்தையும் எடுக்கணும். அது பாருங்கள், அந்த பொண்ணு எடுக்குது பாருங்கள் காசு. நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கேன், அந்த பொண்ணு ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கு. ஐயோ, இந்த குட்டி ஜாம்பிஸ் வேறு தொல்லை பண்ணுறாங்களே. ஐயோ, காசு இன்னும் நிறைய இருக்குங்க, எடுக்கலாங்க. இந்த குட்டி ஜாம்பிஸ் தொல்லை தாங்க முடியல. இருங்க, காசு எடுப்போம் போய். எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு காசு. ஒரு கட்டு எடுத்துட்டோம். ஐயோ, அந்த குட்டி சாம்பி பாருங்கள், கடிச்சிட்ருக்கான் நம்மளை. ஐயோ, பவரை குறைக்கிறாங்க. இருங்க, காசு எடுப்போம். ஐயோ, காசு எடு. எடுத்தாச்சு காசை. அடுத்து எடு, இன்னொரு கட்டு எடு. எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சுங்க. வேறு எவனாவது பாஸு கிடச்சாங்கன்னா நிறையா காசை பார்த்துடலாங்க. இந்த பாஸில் வந்து ஓரளவுக்கு காசை சேர்த்துட்டோங்க. ஐயோ, ஏதோ ஒரு வெப்பனை எடுக்க சொல்லிச்சுங்க. அதுக்கு இந்த சின்ன பீக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குங்க. ஒரு காசு விழுந்து கிடக்கு. இருங்க, எடுத்து காட்டுறேன். அங்கே ஒரு காசு விழுந்து கிடக்கு பாருங்கள், எடுக்கலாம். அங்கே போய் எடுத்துட்டேங்க. அந்த காசு எடுத்துட்டேங்க. பாஸ் பார்த்தீங்களா, மறைஞ்சு போயிட்டான் இங்கே இருந்த பாஸு. அவ்வளோதான். இந்த மாதிரி வேறு ஒரு பாஸை கண்டுபிடிச்சா இன்னும் கொஞ்சம் காசை சேர்க்கலாங்க. ஆனால் ஹெல்த்து பயங்கரமாக வீக் ஆயிடுச்சுங்க. அந்த பாஸை கூட சண்டை போட்டேன்ல, அதில் ஹெல்த்து பயங்கரமாக வீக் ஆயிடுச்சுங்க. ஒருத்தன் மயக்கமான நிலைமை. ஐயோ, வராங்க. வா. அவனை என்கிட்டலாம் வந்தீங்கன்னா அவள் தான் கதையை முடிச்சிருவேன், உங்கள் கதையை. ஐயோ, ஆக்சுவலாக இந்த இடம் கொஞ்சம் இப்போ நடுவில் பகல் மாதிரி இருந்ததில்ல, இப்போ திரும்பி இருட்டின மாதிரி தெரியுது. அங்கே பாருங்க, தண்ணி தொட்டிலாம் இருக்குது. இந்த கிராமத்துலலாம் பெரிய தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஐயோ, அந்த தண்ணி தொட்டிக்கெலாம் போக முடியுமா? அங்கே இருந்தால் கூட ஈஸியாக ஷூட் பண்ணலாம். நம்ம அங்கேயும் ட்ரை பண்ணி பார்ப்போண்ணே. அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பொண்ணு எகிரி குதிச்சு ஓடுது. அது ஜாம்பி தாங்க. இருங்க, அதோட கதையை முடிப்போம். ஏய் நெல், ஒரு இடத்துல நெல், ஏன் ஓடுற? ஐயோ, அது ஜாம்பி தாங்க. அதான் இன்ஃபெக்டடுங்க. அதாவது நம்மளை மாதிரி பிளேயர் தான் இன்ஃபெக்டட் நிலமையில் இருக்காங்க. வாங்க. ஐயோ, எகிரி குச்சிக்கிட்டே இருக்கே. ஒரு இடத்துல நின்னா தான் எனக்கு சுட தெரியும். நீ பாட்டுக்கு எகிரி குச்சிக்கிட்டே இருக்க. வாங்க. ஷூட் பண்ணுங்க. எங்கேயும் ஓடுதுங்க, டேங்க்கு கிட்டே ஓடுதுங்க. அது இன்னும் கீழே 2 ஜாம்பிஸ் அப்படியே நிற்கிறாங்க. இவனுங்க கதையை முடிக்கலாமா முதல்ல? இதில் ஒருத்தன் பாஸ் ஜாம்பிங்க, இதில் ஒருத்தன் பாஸுங்க. பாஸ் கதையை முடிப்போம். அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு. நம்ம இங்கே இருக்க பாஸ் கதையை முடிப்போம். அந்த பொண்ணு கதையை பொண்ணு ஓடாத. அப்பா, இந்த பொண்ணு செத்துருச்சுங்க. பார்த்தீங்களா, இன்ஃபெக்டடாக இருந்த ஒரு பொண்ணை நம்ம சாவடிச்சிட்டோங்க. அங்கே ஒரு பாஸ் இருந்தானே, குட்டி பாஸு. அந்த குட்டி பாஸை சாவடிச்சா நமக்கு காசு கிடைக்கும். இருங்க, குட்டி பாஸை சாவடிக்க போகலாம். டேங்க்குக்கு கீழே தானே அங்கே இருந்தான். டேங்க்குக்கு கீழே போவோம்.
இப்போ இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இருக்காங்க. வாங்க 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 என்ன பாஸ் பயங்கரமாக அடிப்பான், இவன் என்ன அடி வாங்கிட்டு இருக்கான் நம்மக்கிட்ட? இவன் என்னங்க சாதாரணமாக அடி வாங்குறான்? இவன் பாஸு தானா? இவன் டம்மி பாஸு போலங்க. அதை பாருங்க, பாஸு தாங்க இவன், ஆனால் அடி வாங்குறாங்க. இது பார்த்தீங்களா, இவனை எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணால் தான் இவன் சாவறான் பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணுறேன் எப்பா, எழுத்து பாதி தாங்க இருக்குது, இன்னும் ஷூட் பண்ணோங்க. ஷூட் பண்ணு 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 பா. இன்னும் கூட கால்வாசி எழுத்து இருக்குது, இருங்க காலி பண்ணுறேன். வாங்கடா, வாங்கு 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 வாங்கு. இவனை சாப்பிடுச்சா நிறைய காசு கிடைக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணால் செத்து போயிடுவான். அப்பா விழுந்துட்டாங்க. நிறைய காசு. ஐயப்பா யாருமே இல்லைங்க. இப்போ பொறுமையாக காசு எடுக்கலாங்க. 4-5 கட்டு வச்சுருக்காங்க. ஒரு கட்டை எடுத்துட்டேன், இன்னொன்று கட்டை எடுத்துட்டேன், இன்னொன்று கட்டை எடுத்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு கட்டு இருக்குது, எடுத்துட்டேன். ரைட்டு, இப்போ மேலே போகலாமா? மேலே கண்ணில் இருந்து ரிமூவ் ஆனால் தான் போக முடியும் போல். இருங்க கைக்கு மாறிடலாம். கைக்கு மாறினா மேலே போக முடியுதுங்க. கைக்கு மாறி அந்த சைடுக்காக ஏறணும், இந்த சைடு ஏறக்கூடாது, அந்த சைடுக்காக ஏறணும். ஏரியாச்சு 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 ஏரியாச்சு. நான் ஸ்னைப்பர் கன்னை இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இங்கேருந்து தான் ஸ்னைப்பர் கன்னை நல்லா யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்னைப்பர் கன்னில் குறி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் ஸ்னைப்பர் கன்னுக்கு மாறிடலாம். அது அந்த ரொம்ப அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது டக்குன்னு லைட்டாக தான் நான் அசைக்கிறேன், ஆனால் அது டக்குன்னு எங்கேயோ போகுது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆளுங்க கும்மலாக இருக்கும் போது ஈஸியாக ஷூட் பண்ணலாம். அது பாருங்கள், கும்மலாக இருக்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணாலும் அது ஒருத்தர் மேலே பட்டுரும். அது பாருங்கள், கரெக்டாக எய்ம் பண்ண முடியலங்க. டேங்கில் இருந்து குதிச்சிட்டேன் பாருங்கள். ஐயோ இப்போ கையை வச்சு அடிக்கலாமா? கையை வச்சு அடிக்கலாமா? வாங்கு வாங்கு. ஐயோ கையை வச்சு சண்டை போட முடியலங்க. கண்ணை வச்சு தான் சண்டை போட முடியும் போல். இப்போ மிஷின் கன் எடுத்துருக்கேன். வாங்கு 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 வாங்கு. இந்த கேம் எப்படிங்க இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். வேறு என்னென்ன கேம்லாம் விளையாண்டா நல்லா இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேம் இதோட போதும்னு நினைக்கிறேன். இந்த கேம் முடியவே மாட்டேங்குது. நம்ம திரும்பி வேறு ஒரு கேமோட மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு பை.